ஒரு அமைதியான கிராமத்தில் மந்தரகன் என்ற நெசவாளர் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் நெசவு இயந்திரம் உடைந்தது. அதை சரி செய்ய நல்ல மரம் தேடி காட்டிற்கு சென்றான். அங்கு ஒரு பெரிய மரத்தை வெட்ட முயன்ற போது திடீரென ஒரு வனதேவதை தோன்றி, இந்த மரம் என் இல்லம், இதை வெட்டாதே, அதற்கு பதிலாக நீ விரும்பும் ஒரு வரத்தை நான் தருகிறேன் என்றாள். மந்தரகன் உடனே முடிவு செய்யாமல் கிராமத்திற்கு திரும்பி ஆலோசனை கேட்டான். முதலில் நண்பன், ஒரு ராஜ்யத்தை கேள், நீ ராஜாவாகி வளமாக வாழலாம் என்றான். ஆனால் மனைவி, அதில் கவலைகள் அதிகம், அதற்கு பதிலாக இன்னொரு தலையும் 2 கூடுதல் கைகளும் கேள், அப்போது நீ இரட்டிப்பு வேலை செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்றாள். மந்தரகன் அதை புத்திசாலித்தனமான யோசனை என்று நினைத்து மீண்டும் காட்டிற்குள் சென்று அதே வரத்தை கேட்டான். அடுத்த நொடியில் அவன் 2 தலைகளும் 4 கைகளும் உடையவனாக மாறினான். மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினான். ஆனால் அவனை பார்த்த கிராமத்தினர் பயந்து, இது மனிதன் இல்லை, பேய் என்று கத்தி கற்களாலும் குச்சிகளாலும் அவனை விரட்டினர். இறுதியில் அவன் தனது சொந்த ஊரையே இழந்து தனிமையில் தவித்தான். பாடம்: யோசிக்காமல் பிறர் சொல்வதை கண்மூடித்தனமாக பின்பற்றினால் நமக்கிருந்ததும் கைவிட்டு போகும்.